நேற்று மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர் நடித்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அந்த படம் ராஜாத்தி ரோஜாக்கிளி. 1985ல வந்த அந்த படத்தில வந்து ராஜேஷ் வந்து ஒரு பேயா நடிச்சிருப்பாரு. அதாவது ஆன்மாவா நடிச்சிருப்பாரு. இந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்ச படம். இந்த படத்தில வந்து சந்திரபோஸ் வந்து இசையமைச்சிருப்பாரு. தேவராஜ் மோகன் அதாவது இளையராஜாவை அறிமுகப்படுத்திய தேவராஜ் மோகன்ல இரட்டை இயக்குனர்கள் தேவராஜ் மோகன்ல, தேவராஜ் அவர் மட்டும் தனியா இயக்கிய படம் இந்த படம். நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா, இப்படி இயக்குனர் என்று பன்முகத்தன்மை பெற்ற விஜய் கிருஷ்ணராஜ் இந்த படத்தில நடிச்சு, இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருப்பாரு. திரைக்கதை அமைச்சு கதை வசனம் எழுதியிருப்பாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் ராஜாத்தி ரோஜாக்கிளிங்கிற படம். இந்த படத்தில ராஜேஷ் வந்து மனோரமா, கவுண்டமணி இவங்களோட 2 பேரோட கொடுமைக்கு ஆளாகி இறக்கும் ஒரு கதாபாத்திரம். கவுண்டமணியோட மருமகனா ராஜேஷ் நடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன் இந்த படத்தில. கவுண்டமணியோட மருமகனா வருவாரு. அவர் வந்து கொடுமைப்படுத்தி அவரோட மரணத்துக்கு காரணமா இருப்பாங்க. கவுண்டமணியும், மனோரமாவும். அவர் வந்து இறந்து போன பின்னாடி ஒரு ஆன்மாவா வந்து வந்து அவங்கள வந்து பழிவாங்குவார். கவுண்டமணி, மனோரமா மற்றும் தன்னுடைய மரணத்துக்கு காரணமா யார் யார் இருந்தாங்களோ அவங்கள பழிவாங்குவாரு. கிளைமாக்ஸ்ல மனோரமாவையும், கவுண்டமணியையும் கதையையும் வந்து முடிப்பாரு. அது ஆன்மாவ வந்து கதை முடிப்பார். ராஜேஷ வந்து இந்த படத்தில ரொம்ப க்ளோஸ் அப்ல ரொம்ப ஒரு பயப்பட வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கொடூரமான பேய் மாரிலாம் காமிக்காம, முகத்துக்கு மட்டும் லைட் போட்டு ஒரு வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. ஒரு ரெட் கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்டு இந்த மாரிலாம் போட்டு ராஜேஷ ரொம்ப ஒரு அந்த ஃபேஸுக்கு மட்டும் லைட்டு போட்டு ஒரு மாரி பயப்பட வைக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. மத்தபடி கொடூர உருவமா அப்படிலாம் காமிக்க மாட்டாங்க இந்த படத்தில. இந்த படத்தில எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில முக்கியமா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. முக்கியமா சந்திரபோஸ் இசையில. ஓடையின்னா நல்லோட ஒளிஞ்சிருக்க பூஞ்சோல தங்க கொழுந்தனுக்கு சாந்து பொட்டு வைக்க வேணும் தன்னன்னா தானே தன்னன்னா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த படம் ஒரு மறக்க முடியாத படம். இந்த